குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின்ஸ். இப்போ யூரின் கான்சன்ட்ரேஷனாக எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க. சரிங்களா? வாட்டர்னுடைய லெவல் குறைஞ்சிட்டு யூரியானுடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேட்டட் யூரின்ங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின் இஸ் accompanied by a kidney using counter current mechanisms. நோட் பண்ணிச்சுக்கலாம். எப்படி வந்து யூரின் கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி ஒரு கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணுது. சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்னியில் கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகும். த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் நோட் பண்ணுங்கள். த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் கென்லி லூப் இஸ் டு கான்சன்ட்ரேட்டட் சோடியம் அண்டு குளோரைட். நோட் பண்ணுங்கள். கென்லி லூப் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குதோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? கென்லி லூப்ஸ் வந்து லென்த்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த நெப்ரான் என்ன யூரினை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டைலூட் யூரினை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ ஹியூமன் பீயிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லூப் ஆஃப் கென்லேங்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால என்ன பண்ணுது அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகுதுங்க. தேர் இஸ் லோ ஆஸ்மோலாரிட்டி நியர்பை கார்டாக்ஸ். நோட் பண்ணுங்கள். இந்த ஆஸ்மோலாரிட்டி அப்படிங்கிறது லோவாக இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்னா நியர்பை கார்டெக்ஸ். அப்போ கார்டெக்ஸில் என்னென்ன இருக்குது? ப்ராக்சிமல் கன்வெர்டிவ் டியூபிள்ஸ், டிஸ்டல் கன்வெர்டிவ் டியூபிள்ஸ். ஸோ ப்ராக்சிமல் கன்வெர்டிவ் டியூபிள்ஸ்லையும் டிஸ்டல் கன்வெர்டிவ் டியூபிள்ஸ்லையும் ஆஸ்மோலாரிட்டி அப்படிங்கிறது லோவாக இருக்கும். அண்டு ஹை ஆஸ்மோலாரிட்டி டுவோர்ட்ஸ் டு த மெடுலா. அப்போ மெடுலாவில் என்ன இருக்குது? லூப் ஆஃப் கென்லே. அப்போ லூப் ஆஃப் கென்லேயில் வந்து இதை என்ன இருக்குங்க? ஆஸ்மோலாரிட்டி ஹையாக இருக்குது. நோட் பண்ணி வச்சுங்க. அது this osmolarity in the medulla is due to the presence of the solute transporters and is maintained by the arrangement of the loop of Kenley, collecting duct and vasa recta. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே வந்து கலெக்டிங் டக்ட் வாசா ரெக்டா எல்லாமே இங்கே இருக்கிறதுனால அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆஸ்மோலாரிட்டி அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. This arrangement allows the movement of solute from the filtrate to the interstitial fluid. செல்களுக்கு இடையே உள்ள கடந்து செல்கிறது. At the transition between the proximal convoluted tubules and the descending loop of Kenley, the osmolarity of the interstitial fluid is similar to that of blood. About நோட் பண்ணுங்க. about 300 millimole osmolarity. சரிங்களா? 300 millimole osmolarity நோட் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் 1 மார்க்கு. ascending and descending limb of Kenley create a counter current multiplier. நோட் பண்ணுங்க. ascending and descending limb of Kenley loop எதை வந்து அப்ளை பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கரண்ட் மல்டிப்ளையரை அஃபெக்ட் பண்ணுதுங்க. சரிங்களா? பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா நடக்குது அப்படின்னு இருக்காங்க. த கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் கிரியேட் பை த லாங் லூப் ஆஃப் கென்லே ஆஃப் ஜக்டா மெடுலரி நெப்ரான் விச் கிரியேட்ஸ் மெடுலரி ஆஸ்மாட்டிக் கிராடியன்ட். என்னது? கிராடியன்ட். ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். மெடுலரி ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட். நோட் பண்ணி வச்சுங்க. அது கிரியேட் மெடுலரி ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் as the fluid enter the descending limb. சரிங்களா? கென்லே லூப்பில் வந்து டிசெண்டிங் லூப்பில் என்டர் ஆகும்போது the water moves from the lumen to the interstitial. எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லூமன்னா டியூப்ஸினுடைய இன்சைட்லேருந்து எங்கே மூவ் ஆகுது? இண்டஸ்ட்ரீஷியல் ஃப்ளூயிட் டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கு மூவ் ஆகுது. அண்ட் த ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆகுது. நோட் பண்ணுங்கள். டு கவுண்ட்ராக்ட் திஸ் டைல்யூஷன் த ரீஜன் ஆஃப் ascending limb actively pumps solute. இந்த ascending limbs actively pumps தான் பம்ப் பண்ணிடுது சொல்யூட்டை.
from the lumen into the interstitial fluid and the osmolarity increase to about 1200 milli osmolarity in medulla. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். மிடிலாவுக்கு போகும்போது இந்த ஆஸ்மாலிட்டியோடைய அளவு என்ன பேர் இருக்குதுங்க, ஹையாக இருக்குது. This mismatch between the water and salt create osmotic gradient in the medulla. நோட் பண்ணுங்க இதையும். This mismatch between the water and salt create osmotic gradient in the medulla. The osmotic gradient is also due to the permeability of the collecting duct to urea. ஸோ இந்த ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் அப்படிங்கிறது மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரியாவை அதிகமாக கலெக்ட் பண்ண வைக்குது. அதாவது யூரியாவை கலெக்ட் பண்ணி கலெக்டிங் டக்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. த வாசா ரெக்டா மெயின்டைன் த மிடிலரி ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். இந்த வாசா ரெக்டாங்கிறது எதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஆஸ்மாட்டிக் கிரேடியண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுது. எந்த ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் அப்படின்னா மெடுலரி, கார்டெக்ஸ் கிடையாது, மெடுலரி ஆஸ்மாட்டிக் கிரேடியண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுதுங்க. எதன் வழியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் பை பேசிவ் டிரான்ஸ்போர்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பேசிவ் டிரான்ஸ்போர்ட்லங்க. சரி, த கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் where the vasa recta preserve the medullary gradient while the removing reabsorbed water and solute. This system is do not produce an osmotic gradient but protect the medulla by removal of excess salt from the interstitial fluid and removing reabsorbed water. The vasa recta leave the kidney at the junction between the cortex and medulla. The interstitial fluids at this point is isoosmotic to the blood. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். வாசா ரெக்டாங்கிறது வந்து கார்டெக்ஸையும் மெடுலாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல வெளியேறும்போது அங்கே பிளட்டினுடையதும் யூரினோட இதையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோஆஸ்மாட்டிக் டு த பிளட். When the blood leaves the efferent arterioles and enter vasa recta, the osmolarity in the medulla increase. இப்போ மெடுலாவில் ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது முதலே பார்த்துட்டோமே, எவ்வளோங்க 1200 மில்லிமோல் ஆஸ்மாலிட்டிங்க. and result in passive uptake of the solute and loss of water. நோட் பண்ணுவாக்கா. As the blood enter the cortex, the osmolarity in the blood decrease. கார்டெக்ஸுக்குள்ள பிளட் என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய ஆஸ்மாலரிட்டி குறைஞ்சிருது. எவ்வளோ இருக்குது 300 மில்லிமோல் ஆஸ்மாலரிட்டி. அண்டு த பிளட் லூஸ் solute and gains water to form concentrated urine. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹைப்பர்டானிக் யூரின் கிடச்சிருச்சு. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மெடுலாவில் வந்து ஆஸ்மாலாரிட்டி எவ்வளோ அப்படின்னா 1200ங்க. கார்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 300ங்க. Human kidney can produce urine near 4 times concentrated than the interstitial அல்லது இனிஷியல் ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். யூரின் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆனதை விட ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த யூரின் வந்து எத்தனை டைம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது? 4 times. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். கிட்னி ஃபங்க்ஷனுடைய ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போங்க. இதில் வந்து ஹார்மோன் தான் நமக்கு ரெகுலேஷன் பண்ணுது. ஏடிஹெச் அப்படின்னு என்னங்க, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அண்ட் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் உங்களுக்கு தெரியும், சுகர் பேஷண்ட் அப்படின்னு பேர். பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு பேர். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்னு என்னங்க,
டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது யூரின் வழியாக இந்த ரிமூவல் ஆஃப் சுகர் இன்டு த யூரின் ஆர் வயா யூரின் ஆர் த்ரூ யூரின் வழியாக எக்ஸசிவ் சுகர் வந்து ரிமூவ் ஆனால் அதுக்கு பேர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு பேருங்க. அல்லது இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் ரிமூவ்டு த்ரூ யூரின் இஸ் கால்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ன்னு என்ன? Diabetes insipidus means the large amount of water removed through urine. பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸான வாட்டர் வந்து அளவுக்கு அதிகமாக யூரின் வழியாக வெளியேறிச்சுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு பேருங்க. அது பார்ப்போம். த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிட்னி இஸ் எஃபிஷியன்ட்லி மானிட்டர்டு அண்ட் ரெகுலேட்டட் பை அ ஹார்மோன் ஃபீட்பேக் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இன்வால்விங் த ஹைப்போதலாமஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். கிட்னியை வந்து ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோனு தான். என்ன மெத்தடில் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்தில் யார் மூலிமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் மூலிமா. சரிங்களா? ரைட். ஹைப்போதலாமஸ்லேருந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸிங் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸிங் ஃபேக்டர் ரிலீஸ் ஆனவொடனே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வரும். பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து போஸ்டீரியர் பார்ட்டில் என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டிமுலேஷன் பண்ணும். இப்போ போஸ்டீரியர் பார்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் போஸ்டீரியர் பார்ட்டில் வந்து 2 ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து ஆக்சிடோசின், இன்னொன்று வாசோப்ரெஷன் அப்படின்னு பேர். அந்த வாசோப்ரெஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் அப்படின்னு. இந்த ஏடிஹெச் நேராக எது மேலே வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்னா கிட்னியில், குறிப்பாக கிட்னியில் நெப்ரானில் ஸ்பெசிஃபிக்காக கனெக்டிங் டக்ட் மேலே ஆக்ட் பண்ணி என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணும். இந்த யூரினில் இருக்கக்கூடிய எக்ஸஸான வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணும். இதில் கலெக்டிங் டக்டில். அதுக்கு யார் வேணும் அப்படின்னா ஹார்மோன். என்ன ஹார்மோன்? ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். சரிங்களா? ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்டாம் குளாமருலர் அப்பரேட்டஸ் அண்ட் டு எ சர்டைன் எக்ஸ்டெண்ட் த ஹார்ட். என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா ஹார்ட் வரைக்கும் இந்த தகவல் போகுது. ஜஸ்டா அப்படிங்கிறது குளாமருலர் அப்பரேட்டஸ்னால் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்குங்க. இந்த லூப் ஆஃப் கென்லே அப்படிங்கிறது நல்லா லென்த்தாக கிட்னியினுடைய மிடுலா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. அதுதான் நம்ம வந்து ஜஸ்டா குளாமருலர் அப்பரேட்டஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆஸ்மோ ரிசப்டார்ஸ் இன் த ஹைப்போதலாமஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை த சேஞ்சஸ் இன் த பிளட் வால்யூம். சரிங்களா? ஆஸ்மோ ரிசப்டார்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைப்போதலாமஸில் இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகி பிளட்னுடைய வால்யூம் வந்து லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. பாடி ஃப்ளூயிட் வால்யூம் அண்டு அயானிக் கான்சன்ட்ரேஷன். பிளட்டோட வால்யூமும் பாடி ஃப்ளூயிட்டோட வால்யூமும் அண்ட் அயானிக் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் பண்ணுதுங்க. யார்? ஹைப்போதலாமஸ். எப்படி ரிசீவ் பண்ணிக்குது? ஆஸ்மோ ரிசப்டார் வழியே ரிசீவ் பண்ணிக்குது. when there is excessive loss of fluid from the body or when there is an increase in the blood pressure, the osmoreceptor of the hypothalamus respond by stimulating the neurohypophysis. சரிங்களா? அது என்ன சொன்னேன்? போஸ்டீரியர் பார்ட்டுக்கு இன்னொரு பேர் நியூரோஹைப்போஃபைசிஸ். எதனுடைய போஸ்டீரியர் பார்ட்டுங்க? பிட்யூட்டரி கிளாண்டோடைய போஸ்டீரியர் பார்ட்டுக்கு பேர் நியூரோஹைப்போஃபைசிஸ். ஆன்டீரியர் பார்ட்டுக்கு பேர் அடினோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு பேர். சரி. இப்போ பிட்யூட்டரியில் என்ன செக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசோப்ரெசின் அல்லது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. ADH facilitate reabsorption of water by increasing in the number of aquaporins on the cell surface membrane of the distal convoluted tubules and collecting duct. நோட் பண்ணுங்க. கலெக்டிங் டக்ட்லேயும் டிஸ்டல் கன்வெர்டட் டியூபிள்ஸ்லேயும் அக்வாஃபோரினை அதிகப்படுத்துகிறது. அப்போ அக்வாஃபோரின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூரினில் ரிமூவ் ஆகக்கூடிய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். திஸ் இன்க்ரீஸ் இன் அக்வாஃபோரின்ஸ் காசஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த லூமன் இன் டு த இண்டஸ்ட்ரீசியல் செல்ஸ்.
thereby preventing excessive loss of water by diuresis. நோட் பண்ணி வைக்கலாம். அளவுக்கு அதிகமாக வாட்டர் லாஸ் ஆகிறத யூரின் லாஸ் ஆகிறது ப்ரிவெண்ட் ஆகும். யாருனால அப்படின்னா இந்த ஏடிஹெச் ஹார்மோனால். when you drink excess amount of your favorite juice, osmoreceptors of the hypothalamus is no longer stimulated. The release of ADH is suppressed from the neurohypophysis and the aquaporins of the collecting duct and collecting ductலையும் இன்னொன்று எங்கே இருக்குதுங்க, collecting ductலையும் இன்னொன்று distal conductive tubules என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா move into the cytoplasm. This makes the collecting duct impermeable to water and the excessive fluid அல்லது excess fluids flow down to the collecting duct without any water loss. Hence dilute urine is produced to maintain the blood volume. சரிங்களா? The vasopressin secretion is controlled by the positive and negative feedback mechanism. அதை நோட் பண்ணிச்சுங்க. Defect in ADH receptor or inability to secrete ADH leads to the condition is called diabetes. என்ன சொன்னோம், diabetes insipidus அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக மாறிடுங்க. என்ன கண்டிஷன், diabetes insipidus அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடும். ஏடிஹெச் அப்படிங்கிறது லோவாச்சுன்னா என்ன மாறுது, diabetes insipidus. அவருடைய கேரக்டர் என்னங்க, diabetes insipidusனா கேரக்ட் பை எக்ஸசிவ் thirst and excretion of large quantity of dilute urine resulting in the dehydration, fall in blood pressure. blood pressure குறைஞ்சி வாட்டர் லாஸ் ஆகிரும். ஏன் அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்ன பேருங்க, டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு பேருங்க. ரைட். இந்த ஃப்ளோ சார்ட்லாம் இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க, பாருங்கள். அப்புறம் கிளாஸில் கொஞ்சம் நடத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் அப்படிங்கிற ஹார்மோன். ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.